நாமத்துக்கு சோத்திரம். போன திங்கக்கிழமை நான் வேலைக்கு போகலான்ட்டு கிளம்பி வீட்டிலேருந்து நான் எப்பயுமே ஜெபம் பண்ணிட்டு தான் கீழே இறங்குவேன். நான் அதேமாரியே மணி ஆயிடுச்சுன்ட்டு கொஞ்ச நேரம் ஒரு 5 நிமிஷம் தான் ஜெபம் பண்ணேன். ஜெபம் பண்ணிட்டு நான் கீழே இறங்கினேன். கீழே இறங்கி எங்கள் வீட்டிலேருந்து இறங்குற படியில் 2-3 படி இறங்கிட்டேன். 3ஆவது படியில் அப்படியே கவுந்து அடித்து உளுந்து அப்படியே உருண்டுக்கிட்டே போய் ரோட்டில் விழுந்துட்டேன். நான் அப்பயே நினச்சிட்டேன், ஆண்டவரே ஏதோ எனக்கு ஆயிடுச்சு, ஏசப்பா என்ன ஆச்சுன்னு தெரியல. நான் ஏசப்பான்னு கத்திக்கிட்டே படியில் இருந்து உருண்டு ஓடுறாங்க. காய்கறி கடையில் இருந்தவங்கெல்லாம் ஒடியாந்துட்டாங்க. ஏங்க பார்த்து இறங்கிட்டேன். ஆண்டவர் என்னை அந்த கேட்டு மூடி இல்லை, திறந்தே இருந்துச்சு. அதனால ரோட்டில் போய் விழுந்துட்டேன். கேட்டு மூடி இருந்துச்சுன்னா நான் அன்றைக்கி எனக்கு என்ன ஆகிருக்குமோ எனக்கு தெரியாது. ஆனாலும் எனக்கு சின்ன அடியாட ஆண்டவர் இங்கே சின்ன அடி இங்கே கொஞ்சம் அப்படியே எழுந்து நான் ஓடி விழுந்தேன்னு தானே என்னை யாரோ தூக்கின மாதிரி எழுந்தி தூக்கி நான் பேக்கையும் உள்ள சாப்பாடு பேக்கையும் கையிலேயே பிடிச்சிக்கிட்டு எழுந்தி என்னை எல்லாரும் வீட்டுக்கு போனாங்க. இல்லை நான் வேலைக்கு தான் போவேன், ஆண்டவர் எனக்கு சுகம் கொடுப்பாரு. நான் வேலைக்கு போயிட்டேன். என்னை இது வரைக்கும் ஆண்டவர் என்னை கண்மணி போல் காத்ததுக்காக